கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:17-18 அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிறார் என்று சொன்னார். தேவனை பற்றிய அறிகின்ற அறிவை குறித்து பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிவிலே தேவன் யார்? நல்லவர். அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர். அவர் துஷ்டனையும் ஆசீர்வதிக்கிறவர். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார், அவள் சாராளால் கொடுமைப்படுத்தப்பட்டு அவள் அழுது கொண்டிருந்த பொழுது தேவதூதன் அவளை சந்திக்கிறார். சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? அவள் சொல்கிறாள், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். அப்பொழுது தேவதூதன் அவளோடு பேசுகிறான். ஆகாரே, நீ கர்ப்பவதியாக இருக்கிறா, ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, அவன் மிகவும் துஷ்ட மனிதனாக இருப்பான் சொல்லிட்டு அவனை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் அவனை மிகவும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நாம் இன்றைக்கு தேவன் நல்லவர்களைத்தான் ஆஸ்வதிப்பார், துஷ்டர்களை ஆஸ்வதிக்க மாட்டார் என்றதான ஒரு கருத்துக்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனை பற்றியதான ஒரு சிறந்த சிந்தை என்ன வருகிறது? பழைய உடன்படிக்கையில் கூட எப்படி இருக்கிறார்? கர்த்தர் பேசுகிறார், ஆகாரை பார்த்து, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான். அதை ஆதியாகமத்திலே நாம் வாசித்தோம், 16ஆம் அதிகாரத்திலே. அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான். நான் அவனை அடித்து கையை உடைச்சி காலை உடைச்சி மண்டையை உடைச்சி அப்படி சொல்லலை, நான் அவனை மிகவும் ஆசீர்வதித்து மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, பின்னாட்களிலே ஆபிரகாம் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவள் மகன் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பின பின்பு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அந்த தண்ணீரும் அந்த திராட்சரசமும் தீர்ந்த பின்பு ஆகார் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்திலே மீண்டும் தேவதூதர் பேசுகிறான், ஆகாரை ஏன் அழுகிறாய் என்று சொன்ன. என்ற கர்த்தர் ஒரு முறை சொன்னால் அதை அவர் மாற்றுவதில்லை. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறான எண்ணங்களும் மற்ற காரியங்களும் வருகின்ற பொழுது கர்த்தருடைய காரியங்களை நாம் மாற்றி விடுகிறோம். கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறாமல் தடைபடுகிறது. ஆகையினால தான் சாத்தானானவன் மக்களை லகுவான முறையில் மாற்றுவதற்காக சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்தியை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பிசாசுக்கு வல்லமே இல்லை, அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவன் மக்களை எப்படி, தேவனுடைய ஜனங்களை எப்படி லகுவான முறையில் மேற்கொள்கிறான் என்றால் மனதை கெடுப்பதன் மூலம். ஆகையினால் தான் அந்த மனதை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே ஆகார் அழுத பொழுது எத்துவதன் ஏன் அழுகிறாய்? கர்த்தர் சொன்னது தான் சொல்லி அது அப்புறம் அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டார் அப்படின்னு இருக்குது. அதை குறித்து நான் சொன்னேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் எடுத்து பேசினேன். அந்த பிள்ளையை குறித்து தேவன் துஷ்டன் என்று சொன்னார். ஆகையினாலே தேவன் துஷ்டனுடைய சத்தத்தை கேட்டார் என்று நான் சொன்னேன். நாம் துஷ்டனுடைய சத்தத்தையே தேவன் கேட்பார் என்றால் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவன் நீதிமான், பரிசுத்தவான், குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன், அவன் இலவசமாக நீதிமானாக்கப்படுகிறான். ஆகையினாலே நம்முடைய சத்தத்தை, நம்முடைய ஜெபத்தை கேட்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக சொன்னேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது அந்த பிள்ளையோடு இருந்தார் என்று 21ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னபடி அது செய்து முடிக்கும் வரை, அதாவது நான் அவனை மிகவும் ஆசீர்வதித்து மிகவும் பெருக பண்ணுவேன். இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள், என்னை ஆசீர்வதிப்பாரா? என்னுடைய வாழ்க்கையில் என் துஷ்டன், நான் எவ்வளோ குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, நான் எவ்வளோ பாவியாக இருக்கிறேனே, என்னை ஆசீர்வதிப்பாரா? இல்லை, 100 மடங்கு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பாவம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடிகிறதில்லை. ஆகையினாலே, அதாவது பாவத்தோடு இருக்கிற மனுஷன் ஆண்டவர்கிட்ட வருகின்ற பொழுது உன் பாவம் என்று சொல்லி அவர் தள்ளுறதில்லை. பாவம் ஒரு மனுஷனுக்கு கேடை உண்டாக்குகிறது, பாவம் ஒரு மனுஷனுக்கு அழிவை உண்டாக்குகிறது. ஆனால் தேவனை பொறுத்தளவில் எந்த பாவி தேவன்கிட்ட வந்தாலும் இலவசமாய் பாவத்தை மன்னிக்கிறார். அங்கே அவர் வேதத்திலே ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் என்ன பார்த்தீர்கள்? தேவன் தன் பிள்ளையோடு கூட இருந்தார். அதாவது துஷ்டன் என்று அவரே சொன்னான், துஷ்டனோடு கூட இருந்தார் என்று அர்த்தம். அதை விளக்கினேன். அப்போ தேவன் துஷ்டனோடு கூட இருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாடிலே இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே
உங்களுடைய குறைகள் இருந்த போதிலும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நாம் விலகி கொள்ள வேண்டும். தேவனை பொறுத்தளவில் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அவன் பிரச்சனைக்கு ஆளாகிறான். தேவன் பாவம் செய்கிற மக்களை அவர் தண்டித்ததில்லை, அதற்கு பதிலாக அவன் செய்த பாவம் அவனை தண்டிக்குது என்று சொன்னேன். இறைமேலை வாசித்தோம், உன் தீமை உன்னை தண்டிக்கிறது என்று வாசித்தோம். நீதிமொழிகளை வசனத்தை சொன்னேன், மனிதன் தன் செய்கிற பாவத்தினாலே கட்டுகிறான், தேவன் அழிக்கவில்லை என்று நாம் பார்த்தோம். கலாத்தியரில் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொன்னேன். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் என்று நாம் பார்த்தோம். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், தன் சரீர இச்சைகள் நிறைவேற்றுவதற்காக விதைக்கிறவன் சரீரத்தினாலே அழிவை அறுப்பான், தேவனால அல்ல. சுமோக் பண்ணுனான், தொடர்ச்சியாக செயின் சுமோக்கராக இருந்து சுமோக் பண்ணினபடினாலே அவனுடைய இருதயம், அவனுடைய லங்ஸ் கெட்டு போச்சு, தேவனுக்கு எடுக்கவில்லை. மாடியிலிருந்து கீழே குதிச்சதுனாலே புவியீர்ப்பு பிரமாணத்தை மீறினபடினாலே கால்கள் உடைந்து போயிடுச்சு. கர்த்தர் காலை உடைக்கலை, அதுக்கு பதிலாக அவனை நேசிக்கிறார், அவனை சுகமாக்கிற அக்கறை உள்ளவராக இருக்கிறார். சிலர் குடிகாரராக இருக்கிறார்கள், குடியினாலே தன் சொத்து சுதந்திரத்தை எழுது நடுத்தருக்கு வருகிறார்கள். தேவன் நடுத்தருக்கு கொண்டு வரவில்லை, அவர்கள் செய்த செயல் அவர்களை கொண்டு வருகிறது. ஆனால் தேவனை பொறுத்தவரை அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அதற்கு வேத வசனம் 1 யோவான் 4:8 நான் சொன்னேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது சாக்லேட்டு சொன்னேன். எப்படி ஒரு சாக்லேட்டு, எங்கிட்ட சாக்லேட் இருக்குன்னு சொல்கிறத விட நான் சாக்லேட்டாகவே இருக்கிறேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கடித்து பார்த்தாலும் அந்த இனிப்பு மாறுறதில்லை. அதுபோல தான் கல்வாரி சிலுவையில் இயேசுவை அடித்து பார்த்தாங்க, காரி துப்பி பார்த்தாங்க, முள் பிடி சூட்டி பார்த்தாங்க. அவர் அன்பாகவே இருந்தபடினால மரணம் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த அன்பு பரீட்சிக்கப்பட்ட போது அந்த அன்பு தான் இருந்துச்சு ஒளி, அங்கே கசப்பு இல்லை, அங்கே வெறுப்பு இல்லை. சரி, நாம் கடந்த நாட்கள் தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றும் நீதிமான் என்றும் பரிசுத்தவான் என்றும் நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்றும் சொன்னேன். இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர் ஊழியர்கள் என்று சொன்னார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஊழியர் என்று சொன்னார். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை ஊழியம் என்று சொல்கிறோம். பழைய உடன்படிக்கையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வித்தியாசமான கணவன் பண்ணினார். அவர்களுக்கு விசேஷமான துணிமணிகள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு பலவிதமான சடங்குகள் மூலம் லேவி கோத்திர ஆசாரியம் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஊழியத்திலே அது சரியில்லாதபடினாலே அது நீண்ட அங்கிகளை தரித்து மக்களை ஏமாற்றி அது பார்வைக்கு நீண்ட ஜெபம் என்ன அந்த வேத பாரகர்கள் அதிக ஆக்கின் அடைவார்கள். மனிதர்கள் மத்தியிலே கனத்தையும் பெருமையும் தேடி அப்படிப்பட்டதான ஊழியத்தை கர்த்தர் ஒழித்துவிட்டு புதிய ஏற்பாடிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அபிஷேகம் வருவது அப்படின்னாலே அவர்கள் ஊழியர்கள் என்று நாம் பார்த்தோம். அவரோடு அதற்கு கொரிந்தியரிலே சில வசனங்களை சொன்னேன். அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன். எபேசியரிலே அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் பங்காளி என்று நான் சொன்னேன். ஆகையினாலே இந்த தேவனை அறிகிற அறிவை குறித்து நான் நேற்றைய தினம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு மீண்டும் சில காரியங்களை சொல்லப் போகிறேன். அருமையானவர்களே, கவனமாய் கேளுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நேற்று 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருவது. 4வது வசனம் 1:4 இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:4. அப்போ உலகத்தில் கேடுகளுக்கு காரணம் என்ன? பாவம், இச்சை. எங்கோ பாவம் பண்ணிட்டு போவோம், இங்கே பிரச்சனை வருது. திடீர்னு சொல்கிறா வீட்டில் பிரச்சனை, திடீர்னு போயிட்டே இருக்கிறான், ஒரு மரம் வந்து மேலே விழுது, திடீர்னு உயிர் சேதம் வருகிறது. உடனே அது யாரோ காரணம் சொல்கிறதில்லை. மனிதன் எங்கே ஒரு பாவம் செய்யும்போது அந்த பாவத்தினால வரக்கூடிய அழிவுகள் வருகிறது. பாவம் மரணங்கிறது ஒரு பிரமாணம். அதனால தான் நான் பாவத்தை குறித்து அதிகமாக பேசுகிறதில்லை, ஜீவனை குறித்தே பேசுகிறேன். நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்டு போய் அதுக்கு அவங்கள குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவங்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த பஸ்காரை அடிச்சிட்டான், ஏன் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பாவம் மரணம். சில பாவங்களை செய்கின்ற பொழுது மரணம் என்ற பிரமாணம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இச்சையினால் தான் உலகத்துக்கு கேடு வந்தது. அதை குறித்து நாம் ஆதியாகமத்திலே கொஞ்சம் பார்ப்போம். இது மிக முக்கியமான காரியம், கவனமாய் கேளுங்கள். ஆதியாகம புஸ்தகத்துக்கு நாம் செல்லுவோம். முதலாவது இந்த கேடு எப்படி வந்தது? ஆதியாகம புத்தகத்தை திருப்புகின்ற பொழுது நமக்கு தெரியும், தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஒழுங்கன்மையும் வெறுமையுமான இருந்த பூமியிலே, இருள் இறந்த பூமியிலே தேவன் பேசுவதன் மூலம் அவர் சிருஷ்டித்தார்.
நான் இதை குறித்து நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது என்றால் பிரச்சனை இருக்குமானால் பேசுவது மூலம் சரி பண்ணலாம். ஏனென்றால் இயேசு சொன்னார் மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே, எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னான். அப்போ அது சொல்வது ரொம்ப முக்கியம். விசுவாசங்கிறது கொஞ்சம் சொல்வதே அதிகமாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் சொல்ல வேண்டும். தேவன் சொன்னார், அப்படி ஆயிற்று. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளிறந்த அந்த உலகத்தை பார்த்து தேவன் பேசினார், வெளிச்சம் உண்டாவதாக. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையானபடினாலே நீங்களும் தேவனை போல பேசலாம். குழப்பத்தை பேசுகிறத நிறுத்துங்க, பிரச்சனை பேசுகிறத நிறுத்துங்க, வாழ்க்கையில் வர கஷ்டத்தை பேசுகிறது நிறுத்துங்க, பிசாசு உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சானோ அதை பேசுகிறது நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக தேவன் எப்படி பேச சொன்னாரோ அப்படி பேசுங்க. எப்படி பேசணும்? இயேசுவின் நாமத்தில் குழப்பங்கள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நன்மைகள் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் குடும்ப விருத்தி உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று நாம் பேச வேண்டும். அருமையானவர்களே, ஆகிய நாம் பேசுகின்ற பொழுது ஆகும். சரி, இந்த குழப்பம் நிறைந்த உலகத்தை மாற்றி கடைசியில் ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே தேவன் அருமையான எல்லா விதமான மரங்களையும் உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இச்சினால் உலகத்து உண்டான கேடு. உலகத்தில் கேடு எதனால் வருது? இச்சை. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வரக்கூடிய தவறான ஆசை, இச்சைகள். நான் ஏற்கனவே சொன்னேன், பண ஆசைன்னா என்ன? பணம் ஆசை. பணம் நமக்கு அவசியம். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்போ பண இச்சை, பண ஆசைன்னா தனக்கு சொந்தமில்லாத பணத்தை தந்திரமாக லஞ்சம் வாங்கி ஏமாற்றி துராசையினால் போதகம் பண்ணி அது வேறு எந்த விதத்திலேயாவது, அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தந்திரமாகவோ அதற்கு சில மேற்கோள் காட்டியோ உங்கள் பணத்தை எனக்கு கொடுக்கும்படியாக நான் போதித்தால் அது பண ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அதனால தான் நாங்கள் ஒருவரிடமும் நாங்கள் கைகளை நாங்கள் நீட்டுவதில்லை. கர்த்தர் எங்களை தாங்குகிறார். சிறியவனை புலியிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தரிடம் நாம் மையப்படுவதாக. சரி, ஏதேன் தோட்டத்திலே நடந்ததான ஒரு காரியம். கர்த்தர் அந்த தோட்டத்திலே 3 விதமான கனியை வைத்தார். முதலாவது கனியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம். மிக கவனமாய் கேளுங்கள், மிக பிரயோஜனமாக இருக்கும். என்னோடு கூட இதை குறித்து தொடர்பு கொள்ளுங்கள். மேல்படியான விளக்கத்தை நான் தருகிறேன். இங்கே 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 3 காரியங்களை முளைக்க பண்ணினார். முதலாவது என்ன? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சம். அப்போ தேவன் ஒரு ரசிகராக இருக்கிறார். அவர் ரசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார். வண்ண மலர்களை உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார். நாம் அனுபவிக்க வேண்டும். சில நினைக்கலாம், முன்னாலே அவைக்குரியவராக இருக்கும் பொழுது பூ வைக்கணும், எத்தனையோ பேருக்கு பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் அதை எழுத்தினார். நாங்கள் அப்படி இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விளங்க தேவன் படைத்ததெல்லாம் நல்லது. எவ்வளவு தூரம் நாம் அனுபவிக்கலாமோ, பாவம் தவிர மற்ற எல்லாம் அனுபவிக்கலாம் என்றதான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ரசிகர் எப்படி செய்கிறார் பாருங்க. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான, அப்போ நல்ல ரசித்து புசிச்சு சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்டதான விருட்சம். ஏதோ வயிற்றில் கொட்டிக்கிறது இல்லை. நம்முடைய ஆகாரம் கூட ரசித்து ருசித்து சாப்பிடணும். பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்கள் போனீங்கன்னா சும்மா சோறு போடுறதில்லை. அவங்க நல்ல அழகாக டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி அதை பார்க்கறதுக்கே ஒரு ரசனை உள்ளக்கூடிய அளவுக்கு அது ஒரு கலையாக எடுத்து ஆகாரம் கொண்டு தருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமான, அப்போ ரசித்து ருசித்து புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஒரு காரியம். 2வது ஒரு மரத்துடைய விருட்சம். அது என்ன? ஜீவ விருட்சத்தின் கனி என்று பார்க்கிறோம். அந்த விருட்சத்தின் கனியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அதில் ஜீவன் உண்டு. அதை சாப்பிட்டால் மரணம் ஏற்படாது, தொடர்ந்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை என்றும் 16 இருப்பது சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட காரியம். நான் பள்ளியில் படிக்கின்ற பொழுது அதியமான் ஔவையார் கதையிலே அதியமான் ஔவையாருக்கு ஒரு நெல்லிக்கனி கொடுத்தானாம், நீண்ட நாள் வாழ்வதற்காக. சரி,
ஆனால் தேவன் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அது எந்த விதத்தில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது, அதில் சாப்பிட்டால் அது என்றென்றைக்கும் அவனுக்கு மரணமே கிடையாதாம். அதான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியதான ஒரு கனி. அந்த கனி கத்தருக்கு தேவன் உண்டாக்கினான். அப்போ தேவனுடைய மனதில் இருக்கிற நோக்கம் என்ன, நீ ஏதோ வயிற்றில் கொட்டிக்கூடாது, பார்வைக்கு இன்பம், பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிடணும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிட்றதுல கத்தருக்கு பிரியமாக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு கனி என்ன உண்டாக்கியிருக்கிறார், ஜீவவிருட்சத்தின் கனியை உண்டாக்கியிருக்கிறார். அதாவது மரணமே வரக்கூடாது, என்றைக்கும் ஜீவனோடு இருக்க வேண்டும், என்றைக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு கனியை ஆண்டு உண்டாக்கியிருக்கிறார், ஜீவவிருட்சத்தின் கனி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது கனி. ஆகையினாலே இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து மரணமில்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும், குறையில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. சரி, மூன்றாவது ஒரு கனி, அது என்ன கனி, நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனி. அதையும் தேவன் உண்டாக்கினார். சில இடத்துல கேட்கிறார்கள், ஏன் அந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்து கனியை ஏன் உண்டாக்குனாரு, அவரே உண்டாக்குனால்தான் இந்த பிரச்சனை, அது உண்டாக்காமல் இருந்திருந்தால் அந்த உலகத்தில் பாவமே வந்திருக்காதே என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியையும் மனிதனுக்காக, மனிதன் புசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உண்டாக்கினார். அதை குறித்து நான் விளக்கப் போகிறேன். ஆகையினாலே முதலாவது ஆண்டு சொன்ன ஒரு காரியம், இந்த ரெண்டு கனியையும் புசிக்க சொன்னார். பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு இன்பமான கனியை புசி என்று சொன்னார். ரெண்டாவது ஜீவவிருட்சத்தின் கனியை புசி என்று சொன்னார். மூன்றாவது கனியை புசிக்க வேண்டான்னு சொன்னார். அப்போ ஏன் புசிக்கக்கூடாது? ஒருவேளை அவருக்கு என்ன பொறாமையா? அவன் புசிச்சு, அப்போது இச்சைனால உலகத்துக்கு உண்டான கேடு, ஏவாள் இச்சித்தால் அது கனியை புசித்தால் கேடு வந்துச்சு. சரி, இப்போ அதை குறித்து கொஞ்சம் ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். அப்படியான அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ நன்மை என்ன தீமை என்னன்னு மக்கள் அறியக்கூடாதா? நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசித்து நல்லது எது கெட்டதுன்னு புரியக்கூடாதா? அவன் காலமெல்லாம் ஒரு இயந்திரத்தை போல தான் வாழ வேண்டுமா? இல்லை தேவன் அப்படி குறுகின கண்ணோட்டம் உடையவரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா ஏன் இந்த பிரச்சனை, ஏன் கேடு வந்துச்சு? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கவனமாய் கேளுங்கள். சந்தேகம் வந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். 3 விதமான கனியையும் மனிதனுக்காக உண்டாக்கினார். இந்த 3 கனியையும் மனுஷன் புசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதில் 2 கனிகளை புசிக்க சொன்னார், ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆகையினாலே ஒரு கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னதுனாலே அந்த கனியை புசிக்கவே கூடாது என்ற அர்த்தத்துக்காக அல்ல, ஒரு நோக்கத்தோடு சொன்னார். அதை நான் சொல்லுகிறேன். அவருடைய சிருஷ்டிப்பிலே குறைவில்லாதவர், பரிபூரணர், சகல பரிபூரணமும் அவருக்குள்ள இருக்கிறது. ஆகையினாலே அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், அதில் குறைவில்லாத ஒரு சிருஷ்டிகராக இருக்கிறார். இது எப்படி நான் எப்படி விளக்குவது என்றால், நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே எல்லாம் வைத்திருக்கிறேன், பிஸ்கட்டு, பழம், அது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கார் வைத்திருக்கிறேன், மோட்டர் பைக் வைத்திருக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு, சிறுவனுக்கு நான் சொல்லுகிறேன், மகனே இந்த பிஸ்கட்டு பழம் எல்லாம் சாப்பிடலாம், நீ எல்லாம் சாப்பிடலாம், நீ எல்லாத்தையும் சந்தோஷமாக சாப்பிடலாம். ஆனால் இங்கே ஒரு மோட்டர் பைக் வச்சிருக்கிறேன், இந்த காரு அல்லது காரோ மோட்டர் பைக்கும் வச்சுக்காங்க, இந்த மோட்டர் பைக் வச்சிருக்கிறேன், இதை நீ ஓட்டக்கூடாது, நீ ஓட்டுற நாளிலே விபத்துக்குள்ளாகி நீ மறிச்சு போவேன்னு சொல்கிறேன். அப்படியானா அப்போ மோட்டர் பைக் வச்சிருக்க அப்படிங்கிறதுக்காக அவன் மோட்டர் பைக்கே ஓட்டக்கூடாதுங்கிற அர்த்தமா? அது அல்ல அருமையானவர்களே. அதாவது முதலாவது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமான கனியை புசிக்க வேண்டும், ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும். பின்பு ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து ஜீவனில் வளர வேண்டும். அந்த ஜீவனில் வளர்ந்து ஒரு பரிபூர்ணமான பின்பு அவர் சொல்லுவார், மகனே நீ இப்பொழுது வளர்ந்திருக்கிறாய், இப்பொழுது நீ நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசித்து என்ன போல மாறு என்று சொல்லியிருப்பார். ஆகையினாலே தேவன் மனிதன் உண்டாக்கினது அத்தனையும் நல்லதென்று கண்டார், அத்தனையும் மனிதனுக்கு தான் சொந்தம். சரி, அதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லட்டும், கவனமாய் கேளுங்கள். தேவனை பொறுத்தளவில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். ஸோ அப்போது இந்த தோட்டத்திலே அந்த கனியை வைத்தது, என்னை விட நீ பெரிய ஆளாயிடக்கூடாது, எல்லாத்தையும் நீ ஆண்டு அனுபவிக்கலாம், இந்த உலகத்தையும் நீ ஆண்டு அனுபவிக்கலாம், ஆனால் இந்த கனியை பார்க்கும் போதெல்லாம் நான் உனக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடிமைத்தனத்தை உண்டாக்குறான்னு சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை அருமையானவர்களே, அப்படி இருக்க முடியாது. தேவன் அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குமானா என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியம் செய்வான்னு இயேசு சொல்லியிருக்க மாட்டார். உதாரணமாக நான் SLC தான் படிச்சிருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகள் என்னை விட மேலே போயிடக்கூடாது, எனக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நான் 10th ஸ்டாண்டர்ட் நிறுத்துறது இல்லை. என் பையன்களை அவன் BE படிச்சிருக்கிறாங்க,
அவள் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. அப்போது பொல்லாத மனுஷன் கூட என் பிள்ளை மேலே இருக்குன்னு நினைக்கிறோம். தேவன் அப்படி குறுகின கண்ணோட்டம் உள்ளவர் அல்ல. ஆகையினாலே அவருடைய நோக்கம் என்னன்னா, இன்று அதாவது சரீரப்பிரகாரம் ஒரு வளர்ச்சி அடைந்து அவர் ஜீவனில் ஒரு வளர்ச்சி அடைந்து ஒரு பூரணம் அடைகின்ற பொழுது அவரே சொல்லுவார், இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசித்து நீ என்ன போல மாறணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் எப்படி கேடு வந்துச்சு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து தான விளக்கங்கள் அருமையான தேவனுடைய ஜனமே நன்றாக நாளைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார், தேவன் கூட இஸ்ரவேல் ஜனங்களே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறார். அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கொண்டு போகின்ற போகுது அந்த கானான் கிட்ட வந்த பொழுது அவருக்கு சில தவறுகள் இருக்கிறது, சில குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் வந்த பொழுது அவர் என்ன சொன்னார், நீங்கள் இப்பொழுது கானானுக்குள் போகாதீர்கள், நான் உங்களோடு இருக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ கானானுக்குள் போகாதேன்னு சொன்னதுனால அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல, அவர்களை கொண்டு வந்த நோக்கமே கானான் தான். ஆனால் இப்போது போகாதீர்கள் அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் மீறி போனார்கள், அவர்கள் சத்துருவாலை தாக்கப்பட்டு அநேகர் மரித்து போனார்கள். அப்போ தேவன் சில காரியங்களை செய்யாதே என்று சொன்னால் அது இப்போது செய்யாதே என்று தான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னால் அதை சொல்வார். அதனால தான் இதை குறித்து இன்னும் விளக்கமாக நான் பேசட்டும். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடு. அப்போ இந்த தேவன் அறிகிற அறிவிலே இன்னும் குடும்பத்தில் வர கேடுகள், வியாபாரத்தில் வரக்கூடிய கேடுகள், இதெல்லாம் இருந்து சரி பண்ணுவதற்காகத்தான் இந்த வேத வசனத்தை சொல்லுகிறேன். அருமையானவர்களே கவனமாய் கேளுங்கள். ஆகையினாலே இன்னும் நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. தேவன் சில காரியங்களை சொல்லுகிறார். அந்த காரியங்கள் தீமையாக இருக்குமானால் அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்வதில்லை, அதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். உதாரணமாக ஆகாபை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் உன் சுவரிலே நீர்விடும் நாய் கூட இராதபடி உன் குடும்பம் முழுவதும் அழிந்து போகும், நாசமாகும் என்று சொல்லுகிறார். எதனாலே? அவன் செஞ்ச பாவத்தினாலே. அப்போ அவன் ஆகாப்புக்கு வரக்கூடிய கேடு எதனாலே வருகிறது? அவன் செய்த பாவத்தினாலே, அவன் செய்த அக்கிரமத்தினாலே பலவிதமான கேடுகள் வருகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே ஆகாப் என்ன செய்கிறான்? உடனே தேவ சமூகத்தை தாழ்த்துகிறான், அவன் ஜெபிக்கிறான், அவன் தேவனை கூப்பிடுகிறான். என்ன நடக்கிறது? உடனடியாக ஆண்டு சொன்ன காரியங்கள் அங்கே மாற்றப்படுகிறது. பாருங்கள், அவன் தன்னை தாழ்த்தினான் பாருங்கள், அவன் ஜெபிக்கிறான் பாருங்கள், ஆகையினாலே பாவத்தை அறிக்கைப்படுகிறான் பாருங்கள், ஆண்டோடைய இறக்கம் கேட்கிறான் பாருங்கள். உடனடியாக அது அவனுடைய காலத்தில் வரவில்லை. அப்போ முதலாவது சொன்னார், உனக்கு கேடு வருகிறது, உன் குடும்பம் அழிந்து விடும், சுவரில் நீர் விடும் நாய் கூட இருக்காது என்று சொன்னார். அப்போ அவன் செஞ்ச இச்சையினால் அவனுக்கு கேடு வந்தது. அப்போ என்ன நடந்தது? அவன் கடவுள்கிட்ட தன்னை அர்ப்பணித்த போது, தன்னை மாற்றின போது, இனி உன் வாழ்க்கையில் வராது, உனக்கு பின்னால் வரும் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆகையினால இப்போ தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய கிருபாசனத்திலே தேவனோடு உட்கார வைக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையிலே இந்த தேவனை அறிகிற அறிவு வருகின்ற பொழுது இச்சையினால் வரக்கூடிய கேடு, அதாவது எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கூடிய ஆற்றல் இந்த வசனத்தை அறிகிறது மூலம் கிடைக்கும். இது நாளை நாம் பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். நான் ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பு வைக்கிறது வாசிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாதபடினாலே சங்காரம் ஆகிறார்கள் என்று எழுதியிருக்கிறதே, என் ஜனங்கள் அறிவில்லாதபடினாலே சிறைப்பட்டு போகிறார் என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் தேவன் எங்களுக்கு எப்பொழுதும் மேன்மையானதை செய்கிறீர், நன்மையானதை செய்கிறீர். எங்களை ஒருபொழுதும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, எங்களை ஒருபொழுதும் ஆண்டவரை ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறவர் அல்ல. எங்களை நேசிக்கிறீர், தாயை விட தகப்பனை விட இந்த உலகத்திற்கு எல்லாரை விட நீ அதிகமாக நேசிக்கிறீர். எங்களை வாழ வைப்பதற்காக உன் வாழ்வே நீ அளித்தீர். எங்களை ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக நீர் சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். இதை விளங்கட்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து அடிமைத்தன எண்ணத்தை விட்டுவிட்டு கர்த்தாவே, புதிய ஏற்பாட்டு ஊழியம், ஒவ்வொருவரும் இணைந்து செய்கிற ஊழியம், ஆத்துமகளை ஆதிப்படுத்துகிற ஊழியம் என்று எண்ணி ஒவ்வொருவரும் இணைந்து ஆண்டவரை ஊழியம் செய்யத்தக்கதாக, ஒவ்வொருவரும் தன்னுடைய வரங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்தத்தக்கதாக உதவி செய்யும். தொடர்ந்து தேவ ஆவியானவர் அவர் வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். வியாதிகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பிரச்சனைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை நாம் சந்திப்போமா?